வாழ்க வளமுடன். திருதராஷ்டிரன் என்ன சொல்லுவான், துரியோதனன் கூப்பிட்டு படைக்கெல்லாம் யார் யார் வந்திருக்காங்க அவங்க பேர்லாம் சொல்லுன்னுவான். துரியோதனன் வந்து எல்லாரையும் சொல்லிடுவான். பரவாயில்ல, நீங்கள் போர் புரியல அப்படின்னு. இருந்தாலும் எப்படி தெரியுமா, திருதராஷ்டிரன் என்ன நினச்சிங்கிறான், நாம் வந்து துரோகம் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியுது, நம்ம பிள்ளை எப்படி இருப்பான், அவனும் அது மாதிரி தானே இருப்பான். அந்த வந்து இவன் ஜெயிப்பானு ஜெயிக்க மாட்டான்னு ஒரு பயம் வந்துடுது. எதுக்குன்னா, அந்த பஞ்சபாண்டவர் இருக்கிறாங்கள அவங்க வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அதனால் அவங்க பக்கம்தான் ஜெயிக்கணும்னு அவனுக்கு எண்ணம் இருக்குது. உண்மையான எண்ணம் அதுதான். இருந்தாலும் போரில் யார் யார் வந்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பார்ட்டி நம்மக்கிட்ட என்ன வந்துக்குதா, சூது மாதிரி யாரோ வந்து அனுப்பியிருப்பான் கிருஷ்ணன் அப்படின்னு நினச்சின்னு இவன் கேட்குறான். கேட்டோம்னா இல்லை, எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கான்ட்டு துரியோதனன் சொல்லுவான். அப்புறம் தான் போர் ஆரம்பிக்குது. அவனுக்கு ஒரு திருப்தி. ஆனால் கடைசி வரை திருதராஷ்டிரனுக்கு வந்து பயம்தான், எப்படியும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது. ஏன்னா கிருஷ்ணர் அவர் பக்கங்கிறாங்கல்ல, கிருஷ்ணர் எப்படியும் ஏதாவது காரணம் சொல்லி இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லுவார்ன்றது அவங்க ஒரு பயம் இருந்துக்கினே இருந்தது. எதுக்குன்னா, ஏன்னா செய்கிற தப்புன்னு தெரியுதில்ல, தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது மாதிரி தான் நம்ம குடும்பத்துலேயோ இல்லை மற்றவங்க குடும்பத்திலையோ ஒரு பிரச்சனைன்னா யார், திருதராஷ்டிரம் மாதிரி இருப்பாங்க. ஆனால் செய்யறதை பார்த்தா எல்லாம் நல்லதே செய்கிற மாதிரி நடிப்பாங்க. அதை நம்பி நிறைய பேர் ஏமாந்து தான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து, குடும்ப பிரச்சனை வந்து எல்லாம் தனித்தனியாக போய் அவங்கவுங்க இது பண்ணுறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம ஒரு குடும்பத்தில் பெரியவங்களாக இருக்கிறோன்னா என்ன செய்யணும்னா, முதல் நியாயத்தை பார்க்கணும். தர்மம்னா என்ன, நம்ம யாருக்கு தீங்கு செய்கிறோம் அதை முதல்ல நினைக்கணும். ஆனால் நம்ம மனிதனாக பிறந்து நினைக்க வருமா, நல்லது மட்டும் நினைக்கவே வராது. யார் அழிக்கலாம், யார் குடும்பத்தை இது பண்ணலாம் அப்படின்னு தான் பிறவி எடுத்துக்கினே வராங்க. எதுக்குன்னா, அவங்க சொல்லுவாங்கள்ல, நீ முன் பிறவியில் செஞ்சது தான் இப்போன்றது. அப்படிலாம் அப்படி கிடையாது. இருந்தாலும் எப்படின்னா, முன் பிறவியில் அவங்க பங்காளியாக தன்னடோ தம்பியோ பையனோ ஏதோ ஒரு மாதிரி பிறந்திருந்து பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனை முடிவடையலைன்னா இந்த பிறவியில் அவங்க உருவம் தான் மாற்றம். ஆள்னா ஒன்று தான், உருவங்கள் மாற்றமாக வரும். இப்போ பக்கத்து வீட்டுக்காராக வரலாம், இல்லை பிள்ளையாகவும் வந்திருக்கலாம். அப்போ அந்த சண்டை எப்படி அவங்க அப்பா பிள்ளைய எப்படி நினச்சாங்க, நாம் தான் ஜெயிப்போம்னு. தர்மத்தை வந்து அதர்மமாக ஆக்கினா எப்படி ஜெயிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சு செஞ்சாங்க. அது மாதிரி நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. ஒருத்தருக்கு செய்கிறன்னா நல்லதே செய்யணும். உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாங்க. இப்போ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அது ஒரு பக்கம் வச்சுருங்க. உங்கள் வந்து தர்மம் என்ன, நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறாங்களா அவங்கள கவனித்து அனுப்புங்க. அதுதான். இல்லை வெளியே எதனா பேசுகிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு நியாயம் சொல்லுங்கன்றாங்களா, அது அவங்க ஃபுல் இதுவும் கேட்டுக்கின்னு எதிர்பார்த்து இருக்கட்டும் கேட்டுக்கின்னு நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள். அதுதான் தர்மம். ஆனால் ஒரு பக்கம் செஞ்சுட்டு தெரிஞ்சுக்கின்னு அதன் விளைவு இதுதான் நினச்சி நீங்கள் வந்து ஒரு விடையை சொன்னீங்கன்னா அது அதர்மம். அப்போ அதர்மத்துக்கு என்ன தீர்வோ அது உங்களை வந்து சேரும். யாரும் திருதராஷ்டிரன் மாதிரி இருக்காதீங்க. பிள்ளைங்க அது மாதிரி இருந்தாலும் துரியோதனன் மாதிரி இருந்தாலும் அவனை நீங்கள் திருத்தலாம். அவருக்கு கண் இல்லாமல் செஞ்சார், ஆனால் நம்ம கண் இருந்து செய்கிறோம் பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப அதர்மம். இனியாவது முடிந்த வரையில் தியானம் பண்ணுங்க. அதர்மம் தர்மன்றதுக்கு விடை என்னான்னு உங்களுக்கே தெரியும். வாழ்க வளமுடன்.